கோலம் நல்லா அழகா போட்டாச்சு. ஒரு கோலத்துக்கு 2 கோலமா போட்டேன். என்ன அழகா இருக்கு. ஒருத்தியாவது இப்படி போட்டிருக்காளா? என் வீட்டு வாசல் தான் சூப்பரா இருக்கு. மாலாக்கா, இந்த கோலம் நல்லா இருக்குல்ல? ஆமா சிம்ரன், இது யார் வீடுன்னு தெரியுமா? இல்ல மாலாக்கா, எனக்கு தெரியாது. இந்த வெள்ளத்தலை பாட்டியை பார்த்தா பஞ்சாயத்து தலைவருக்கு அம்மா மாதிரி இருக்கு. பஞ்சாயத்து தலைவருக்கு அம்மா இல்லடி, ஆரஞ்சு மண்டைய வீடு இது. இது ஆரஞ்சு மண்டையனோட அம்மா. என்ன இவளுக 2 பேரும் வந்தாளுக, ஒரே குசு குசுன்னு பேசிட்டு கிடக்காளுக. ஒருவேளை நம்ம கோலத்தை பத்தி பொறாமப்பட்டு ஏதோ கோவத்தில் பேசுறாளுகளோ? சிம்ரன், மாலாக்கா, வாங்க வாங்க. என்ன அதிசயம், எங்க வீட்டு பக்கம் வந்திருக்கீங்க? இவளுகளை ஏற்கனவே என் மவனுக்கு தெரியுமோ? நல்லா சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கானே. சரி, யாருன்னு பாப்போம். ஆரஞ்சு மண்டையா, இது உன் வீடுன்னு எனக்கு தெரியாது. நாங்க சும்மா அப்படியே வீடு வீடா கோலம் பார்த்துட்டு போலான்னு வந்தோம். அப்படியாக்கா, நீங்க இன்னும் பொங்கல் வைக்கலையா? இல்ல தம்பி, என் மாமியார் எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இனிமே தான் போய் பொங்கல் வைக்கணும். இம்மா, இவங்க தான் மாலாக்கா, சிம்ரன். நம்ம ஊர்ல தான் இருக்காங்க. அப்படியாப்பா, ரொம்ப நல்லது. சரி ஆரஞ்சு மண்டையா, நாங்க போயிட்டு வரோம். அடுத்த வீட்டுல போய் கோலம் பார்க்க போகணும். ஆட்டும் சிம்ரன், போயிட்டு வா. நானும் கோலம் போட்டிருக்கேன், வந்து பாரு. சரி சரி, நான் வாரேன். ஏல ஆரஞ்சு மண்டையா, எல்லா வீட்டு வாசல்லையும் அழகழகா கோலம் போட்டிருக்கோம்ல. உங்க பஞ்சாயத்து தலைவரை கூட்டிட்டு வந்து ஒரு கோல போட்டி வச்சா என்ன? ஏக்கா, அவரே ஒரு இத்து போன தலைவர். அவர் எங்க கோல போட்டிலாம் வச்சுக்கிடுவாரு? நீ போய் எடுத்து சொல்லல. கோல போட்டி வைங்க. எல்லா பொம்பளைங்களும் நல்ல வீட்டு வாசல் அழகழகா கோலம் போட்டிருக்காங்க. யார் நல்ல கோலம் போட்டிருக்காங்களோ அவங்களுக்கு பரிசு கொடுங்கன்னு எதையாவது எடுத்து சொல்லு. கோல போட்டி வச்சா பரிசு எனக்கு தான் கிடைக்கும். ஏக்கா, அப்படியே சொல்றீங்க? சரி, நான் தலைவர் வீட்டுக்கு தான் கிளம்பிக்கிட்டு இருக்கேன். போய் சொல்லி பார்க்கேன். அந்த மனுஷன் ஒத்து வருவாரான்னு தெரியல. சரின்னு சொன்னாருன்னா கூட்டிட்டு வாரேன். நானும் கோலம் போட்டிருக்கேன், எனக்கும் பிரைஸ் கிடைக்கும். சரி சிம்ரன், உனக்காகவாது நான் போய் பேசி பார்க்கேன். தலைவர்கிட்ட பேசி கூட்டிட்டு வாரேன். என் மவன் பேசுற பேச்சு சரியில்லையே. அந்த பிள்ளைகிட்ட மட்டும் வளைஞ்சு வளைஞ்சு பேசிக்கிட்டு இருக்கானே. என்ன விஷயமா இருக்கும்? சரி, நாங்க போயிட்டு வரட்டுமா? சரிக்கா, போயிட்டு வாங்க. கோலம் அழியறதுக்குள்ள கூட்டிட்டு வா சீக்கிரம் தலைவரை. ஆட்டும் கூட்டு வரேன். எல்லாம் பார்த்து கழுத்து சுளுக்கிக்கிட்ட போகுது. என்ன அப்படியே அங்கிட்டாமே பார்த்துக்கிட்டு இருக்க? ஏம்மா, அங்கிட்டாமெல்லாம் பார்க்கலம்மா, சும்மா யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். மோச பிடிக்கிற நாய் மூஞ்சியை பார்த்தா தெரியாதா? போல உள்ள போய் வீட்டில் வேலையை பாருப்போ. ஏம்மா, தலைவர் வீட்டுக்கு போகணுமா? போயிட்டு வாரேன். ஏதாட்டும் சொன்னா உடனே தலைவர் வீட்டுக்கு போகணும்னு கிளம்பிடுவான். சிம்ரனை பார்க்கும்போதெல்லாம் மனசுக்குள்ள கவிதை அருவியா வந்து கொட்டுதே. பக்கத்து வீட்ல எல்லாம் இன்னும் கோலம் போட்டு முடிக்கவே இல்லை. நான் தான் நல்லா 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிட்டேன்ல, அழகா கோலம் போட்டு முடிச்சிட்டேன். சரி, வீட்டுக்குள்ள போய் பொங்கல் வைக்க ஏற்பாடு பண்ணுவோம். என்ன தலைவரே, காலங்காத்தாலே வந்திருக்கீரு? எதுவும் வரி வாங்க வந்திருக்கீரா? பொங்கலுக்கெல்லாம் வரி தர முடியாது. ஏம்மா செல்வி, வரியெல்லாம் வாங்க வரலம்மா. நாங்கள் கோல போட்டி நடத்துகிறோம். அதுக்கு உன் கோலம் எப்படி இருக்குன்னு மார்க் போட வந்திருக்கேன். என்னது கோல போட்டியா? முதலே சொல்லவே இல்லை, இப்பதான் திடீர்னு சொல்றீரு. ஏக்கா, திடீர்னு வந்தாதாங்க்கா உங்கள் திறமை தெரியும். நீங்கள் எப்படி போட்டிருக்கீங்க, வீட்டில் சாதாரணமாக எப்பவும் எப்படி போடுறீங்கன்னு பார்க்கத்தான் வந்திருக்கோம். அதில் எந்த கோலம் நல்லா இருக்கோ அதுக்கு நாங்கள் பரிசு தருவோம். அட பாவி மனுஷா, பரிசு தருவேன்னு முதலே சொல்லியிருந்தா ஒரு நல்ல கோலத்தை அழகா போட்டிருப்பனே. ஏக்கா, இந்த கோலமே நல்லா தான் இருக்குக்கா. நாங்கள் பார்த்துட்டு போகிறோம். சரிப்பா, பார்த்து நல்லா நிறைய மார்க்க போட்டு விடுங்க. கோலம் நல்லா போட்டிருக்கம்மா. இந்த நல்ல கலர்லாம் கொடுத்துருக்க, பூலாம் வரைஞ்சி சைடில் 2 கரும்பு போட்டிருக்க. அதுக்கு மட்டும் கலர் கொடுக்க மறந்துட்டியோ? கரும்புக்கு போட வயலட் கலர் வாங்கிட்டு வர சொன்னேன். எங்க வீட்டுக்காரர் வாங்காம வந்துட்டாரு. அதான் சரி வெள்ளையா போட்டு விட்டுருக்கேன். சரிம்மா, நான் கோலத்தை பார்த்துட்டேன். போயிட்டு வரேன். என்ன தலைவரே, எனக்கு 10க்கு 10 தானே? அதெல்லாம் இப்போ சொல்ல மாட்டோம்மா, நாளைக்கு காலையில் சொல்லுவோம். ஆட்டம் தலைவரே, கொஞ்சம் அந்த பரிசை பார்த்து போட்டு விடுங்க. அப்படிலாம் கேட்கக்கூடாதுமா. நாங்கள் பார்த்துட்டு எந்த கோலம் நல்லா இருக்குன்னு மார்க் போட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி பரிசு தருவோம். சரி, போயிட்டு வாங்க. நான் பொங்கல் வைக்கணும், எனக்கு நேரம் ஆகுது. ச்சே, என்ன அழகா கோலம் போட்டிருக்கேன். என்ன மாதிரி எவ்வளவுமே கோலமே போட முடியாது. கலர் எல்லாம் பாருங்களேன், கண்ணுல எடுத்து ஒத்திக்கிடலாம் போல அவ்வளவு அழகா இருக்கு. அருமையா கோலம் போட்ட ராதா, நீ தான் சூப்பரா போடுற. உன்ன மாதிரி இந்த ஊருக்குள்ள எவளும் கோலம் போட முடியாது. எல்லாரும் உன்கிட்ட வந்து கத்துக்கிடணும். வாங்க தலைவரே, என்ன காலங்காத்தாலே வந்திருக்கீரு? ஏக்கா, நாங்கள் கோல போட்டி நடத்துகிறோம்க்கா. அதான் உங்கள் கோலம் எப்படி இருக்குன்னு மார்க் போட வந்திருக்கோம். அப்படியா? அங்க இங்கன்னு எந்த கோலத்தையும் நீங்க பார்க்க வேண்டாம். எனக்கு தான் பரிசு தரணும். என்ன மாதிரி வேற எவளுமே போடல. நான் தான் அழகா போட்டிருக்கேன். ஏம்மா, பொங்க பானை வரைஞ்சிருக்க, நல்லா இருக்கு. சரி, அதுக்கு மேலே என்னதுமா ஒரு கொக்கி மாதிரி வளைஞ்சிக்கிட்டு இருக்கு?
அப்படியே வடியுது தலைவரே. உங்களுக்கு இது கூட தெரியலையே? ஏக்கா கீழே 4 குச்சி இருக்கே அது என்னது? ஏல ஆரஞ்சு மண்டையா, அது அடுப்புல. அப்படியாக்கா? சரி சரி நல்லா இருக்கு. சரிம்மா நாங்கள் மார்க் போட்டுட்டோம், வேற வீட்டுக்கு போய் பார்க்க போகிறோம். தலைவரே, முதல் பரிசு என்னது? முதல் பரிசு ஒரு ஃப்ரிட்ஜுமா. ஆஹா, அப்படின்னா முதல் பரிசு ஃப்ரிட்ஜ் எனக்கு தான். நான் ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுக்கு வீட்ல இடத்த ரெடி பண்ணி வைக்க. நீங்க சீக்கிரம் ஃப்ரிட்ஜ் ஆர்டர் போடுங்க. ஒரு நல்ல கலரா பார்த்து சொல்லுங்க தலைவரே. ஏக்கா இன்னும் கோலை போட்டி முடியலக்கா, நாங்கள் இப்போ தான் 2வது வீட்டுக்கு வந்திருக்கோம். இன்னும் ஒரு 4-5 வீடு போகணும். போயிட்டு பார்த்துட்டு மார்க் போட்டுட்டு சொல்கிறோம். சரியா? அவசரப்படாதீங்க. ஏன் அளவுக்கு அழகா கோலம் போட இந்த ஊர்ல எவா இருக்கா? இல்லை வா நம்ம போவோம். ஆஹா, நாளைக்கு காலையில இந்நேரம் என் வீட்ல ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்குமே. நல்ல வேலைதான், தலைவர் கோலம் போட்டி வைக்கன்னு நம்மளுக்கு இன்னைக்கு பொங்கல் சர்ப்ரைஸ் கொடுத்திருக்காரு. வெள்ளிக்கிழமை விடியும் வேளை வாசலில் கோலம் போட்டேன். செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் வாசலில் கோலம் போடுவேன். நான் எல்லா நாளும் வாசலில் கோலம் போடுவேன். வாங்க தலைவரே, கொஞ்சம் தள்ளி நில்லுங்களே, கோலத்து மேலே நிக்கீங்களே. ஏம்மா நீ வீட்டு வாசல்ல இருந்து ரோடு பூரம் கோலம் போட்டு வச்சிருக்கியே, எப்படி நிற்கே நானு? இருந்தாலும் கொஞ்சம் தள்ளி நில்லுங்க தலைவரே, கோலத்துல மிதிக்கும் போது மனசு கஷ்டமா இருக்கு. நாங்கள் கோல போட்டி நடத்துகிறோம்மா, மார்க் போட வந்திருக்கோம். ஐ, கோல போட்டியா? சொல்லவே இல்லை, திடீர்னு வந்திருக்கீங்க. ஏக்கா திடீர்னு வந்தால் தானே நீங்கள் என்ன கோலம் போட்டிருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியும். சொல்லி வச்சிருந்தா எல்லாரும் அதுக்கு முன்னாடியே ரெடியாகி போட்டிருப்பீங்கல்ல. அப்படியாப்பா, நான் தினமும் நல்ல கோலம் போடுவேன். இன்னைக்கு கொஞ்சம் பெருசா போட்டேன், பொங்கல் இல்ல, அதனால பெருசா போட்டிருக்கேன்ப்பா. ரொம்ப அழகா இருக்கு லட்சுமி, நல்லா அச்செடுத்த மாதிரி அழகா போட்டிருக்க. பொங்க பானையும் நல்லா இருக்கு, சுத்தி கரும்பு பூக்கள்லாம் நல்லா அழகா வரைஞ்சிருக்க. கலரும் நல்லா கொடுத்துருக்கம்மா. அப்படியா தலைவரே, ரொம்ப நன்றி. தினமும் போடுறதுனால போட்டு போட்டு பழகிட்டு தலைவரே. ஏக்கா பொங்க பானை சூப்பராக வரைஞ்சிருக்கீங்க, கலர் நல்லா அருமையாக கொடுத்துருக்கீங்கக்கா. சரிம்மா நாங்கள் மார்க் போட்டுக்கிட்டோம், நாங்கள் வேற வீட்டுக்கு போகிறோம். தலைவரே, திடீர்னு சொல்றது எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. முத பரிசு என்னது? ஏம்மா பரிசு ஃப்ரிட்ஜுமா. ஏக்கா 2வது பரிசு ஒரு கிரைண்டர் பார்த்துக்கோங்க. 3வது பரிசு சில்வர் குக்கரு, நல்ல எவர் சில்வர் குக்கரு. பரவாயில்லையே தலைவரே, நல்ல பரிசெல்லாம் கொடுக்கீரே. ஆட்டுமா நீ வீட்டில் வேலையை பாரு, நாங்கள் போய் அடுத்த வீட்டுக்கு போய் பார்க்க போகிறோம். சரி தலைவரே, போயிட்டு வாங்க. தலைவரே, லட்சுமி அக்கா கோலம் சூப்பராக இருக்குல்ல? ஆமால, வேற யாராவது இதை விட நல்லா போட்டிருக்காங்களான்னு பார்ப்போம். சிம்ரன் வேற கோலம் போட்டிருக்கேன்னு சொன்னா, அவள் இதோட அழகா போட்டிருப்பா. அவளுக்கு தான் முத பரிசு கிடைக்கும். மாலாக்கா, உங்க கோலம் ரொம்ப நல்லா இருக்கு. அப்படியாடி, நல்லா இருக்கா? சரி சரி. சிம்ரன், இது நீ போட்ட கோலமா? இல்ல ஆரஞ்சு மண்டையா, நான் போட்ட கோலம் இதை விட சூப்பரா இருக்கும். அது அங்க இருக்கு, வா காட்டுறேன். இந்த கோலமே அருமையா இருக்கு, இதை விட சூப்பரா இருக்கும்னா அப்ப சிம்ரன் போட்ட கோலம் இதை விட ரொம்ப நல்லா இருக்கும் போல. மாலா, நான் வந்தது கூட தெரியாம கோலம் போட்டுக்கிட்டு இருக்கியேம்மா. வாங்க தலைவரே, எப்போ வந்தீங்க? ஏம்மா கோல போட்டி வச்சிருக்கோம், அதான் உன் கோலத்துக்கு மார்க் போட்டு போலான்னு வந்தோம். அப்படியா தலைவரே, மார்க் போட்டு போங்க. நல்லா அழகா போட்டிருக்கம்மா கோலம். ரொம்ப நன்றி தலைவரே. மாலா, உன் கோலம் ரொம்ப சூப்பரா இருக்குமா, அச்சு எடுத்த மாதிரி அவ்வளோ அழகா போட்டிருக்க. சரி, நான் மார்க் போட்டுட்டேன், நாளைக்கு காலையில பரிசு வாங்குற இடத்துக்கு வந்துருங்க. ஆட்டும் தலைவரே. ஆரஞ்சு மண்டையா, என் கோலத்தை வந்து பாரு. அந்த வாரேன் சிம்ரன். வா வா, வந்து பாரு என் கோலத்தை. கோலம் சூப்பரா இருக்குல்ல? கோலம் வரைய சொன்னா எதுக்கு பன்னிக்குட்டியை வரைஞ்சி வச்சிருக்க? இது மாடு, உனக்கு தெரியலையா? மாடா இது? சரி, மாடு வாழு பக்கத்துல என்ன பூச்சி மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு? வண்டா? வண்டு இல்ல ஆரஞ்சு மண்டையா, அது கண்ணுக்குட்டி. இவ்வளோ கொடூரமா இவ்வளோ தவிர வேற யாராலையும் வரைய முடியாது. சரி, நல்லா இல்லைன்னு சொன்னா மனசு கஷ்டப்படுவா, நல்லா இருக்குன்னு சொல்லி விடுவோம். சூப்பரா இருக்கு சிம்ரன். அப்ப முதல் பரிசு எனக்கு தானே? ஆரஞ்சு மண்டையா சொல்லு, என்ன வாயை பொழந்துக்கிட்டு நிக்க, சீக்கிரம் சொல்லு. அதெல்லாம் நான் சொல்ல முடியாதுமா, தலைவர் தான் முடிவெடுப்பாரு. சரி, நீ அவர்கிட்ட சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணு, எனக்கு முதல் பரிசு கொடுக்க சொல்லு. சரிம்மா சொல்றேன். நல்ல வேளை தலைவர் இந்த குளத்தை வந்து பார்க்கல, பார்த்துருந்தாருன்னா அவர் ஆஸ்பத்திரியில தான் சேர்த்துருக்கணும். ஆரஞ்சு மண்டையை எப்படியும் தலைவர்கிட்ட சொல்லி நம்மளுக்கு முதல் பரிசு கிடைக்க வச்சிருவான், ஜாலிதான். மருமவளே, கோலம் நல்லா அருமையா வந்திருக்குல்ல? ஆமத்தே, ஊருக்குள்ள யாரும் இது மாதிரி போட்டிருக்க மாட்டாங்க. நம்ம குழந்தை நல்லா இருக்கு. தலைவரே வாங்க, என்ன கோல போட்டி வச்சிருக்கிறோம்ல, கேள்விப்பட்டோம். ஆமாம்மா, கோல போட்டி நடக்கு, எல்லா குளத்துக்கும் மார்க் போட்டேன், உங்க குளம் தான் கடைசி. தலைவரே நல்லா பாருங்க தலைவரே, முத பரிசு எங்களுக்கு தான், தட்டி தூக்கிடுவோம்ல. என்ன அழகா போட்டிருக்கோம் பாத்தீங்களா? எல்லாம் ஆரஞ்சு மண்டையா, எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்தாலும் வந்துடும், என்னைய கொஞ்சம் கைத்தாங்கலாம் பிடிச்சி வீட்டில் கொண்டு சேர்த்துருல. ஆட்டும் தலைவரே.
நல்ல வேளை தலைவர் சிம்ரன் போட்ட குளத்தை பார்க்கல. தலைவரே மார்க் போட்டாச்சா? 10க்கு 10 தானே? அதெல்லாம் இப்போ சொல்ல மாட்டோம்மா, நாளைக்கு காலையில சொல்றோன்னு. அப்படியா தலைவரே? பரிசு வாங்க நாளைக்கு காலையில வரைக்கும் வெயிட் பண்ணணுமாக்கும். சரி, பரிசு என்ன தாரீங்க? முதல் பரிசு ஒரு ஃப்ரிட்ஜ் கொடுக்கும், ரெண்டாவது பரிசு ஒரு கிரைண்டரு, மூணாவது பரிசு சில்வர்ல ஒரு குக்கரு. தலைவரே எங்களுக்கு ஃப்ரிட்ஜ் தான் வேணும். மருமலை, நம்ம வீட்டில் தான் ஃப்ரிட்ஜ் இருக்குல்ல, கிரைண்டர் தானே ரிப்பேராக கிடக்கு. அப்போ ரெண்டாவது பரிசு வாங்கிக்கிடுவோமா? எத்தை சும்மா இருங்கத்தே, ஒரு கிரைண்டருக்காக பரிசை விட முடியுமா? நம்ம எவ்வளோ அழகா கோலம் போட்டிருக்கோம். நம்ம கோலத்துக்கு பரிசு கொடுக்காம எப்படி கிரைண்டர் தருவாரு? ஃப்ரிட்ஜ் தான் கிடைக்கும். பரவாயில்ல, 2 ஃப்ரிட்ஜாக வச்சுக்கிடுவோம். அப்படியே சொல்கிற மருமகளே. சரி, அப்போ ஃப்ரிட்ஜை வைக்கிறதுக்கு இடத்த ரெடி பண்ணி வைப்போம். தலைவரே, இந்த கொடுமையெல்லாம் என்னால் பார்க்க முடியாது தலைவரே, வாங்க வீட்டுக்கு போவோம். சரில, வா போவோம். சரிம்மா, நாங்கள் போயிட்டு வாரோம். பரிசு யாருக்குன்னு நாளைக்கு காலையில் சொல்கிறோம், எல்லாரும் வந்துருங்க. ஆட்டும் தலைவரே, நாங்கள் வந்துடுறோம், நீங்கள் போங்க. எத்தே, நம்மளுக்கு பரிசு கிடைக்க போகுது பார்த்தீங்களா? ஆமாம் மருமகளே, நல்ல பூலாம் போட்டு கோலம் போட்டிருக்கோம்ல. தலைவர் பார்த்து வாய் அடைச்சு போய் நின்றுட்டாரே. ஆமாத்த, சரி போய் பொங்கல் வைப்போமா? சரி மருமகளே, வா.